Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நாங்க வரோம். வாங்கம்மா வாங்க. என்ன இலக்கியா, வாட்சை கொடுத்துட்டியா? ஆமாங்க. என்ன இலக்கியா, அந்த வாட்ச் தானே நம்மளை சேர்த்து வச்சது. அதை வாங்க தானே முதல்ல என் வீட்டுக்கு வந்த. நாம பணம் சொத்துன்னு எவ்வளவு இழந்தாலும் இந்த மாதிரி நினைவுகள் தானே நம்மள உயிர் போட வாழ வைக்குது. அந்த வாட்ச் தான் நம்ம காதலுக்கான ஆரம்ப புள்ளி. அதை போய் கொடுத்துட்ட. பரவாயில்ல கௌதம், பசிக்குதுன்னு நீங்க சொன்ன அந்த ஒத்த வார்த்தை இல்ல, நான் உடைஞ்சே போயிட்டேன். நீங்க பசியோட இருக்கிறப்போ எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. அந்த வாட்ச் என் கையை விட்டு போனப்போ எனக்கும் வலிச்சுது. ஆனா அந்த வாட்சால உங்க பசியை தீர்க்க முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க கௌதம், நம்ம பந்தம் புனிதமானதுன்னா அந்த வாட்ச் நிச்சயம் நம்ம கைக்கு திரும்ப வரும். சரி வாங்க நம்ம கிளம்பலாம். அண்ணா வரோண்ணா. போயிட்டு வாங்கம்மா. என்னாச்சுமா? கார்த்திக், நம்ம தலையில பெரிய இடியே விழுந்துருச்சுப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஒண்ணும் புரியலமா. கார்த்திக், கௌதம் இந்த வீட்டை விட்டு போயிட்டான்பா. இலக்கியாவையும் கூட்டிட்டு போயிட்டான். எங்க போனாங்கன்னு ஒண்ணுமே தெரியலப்பா, தெரியல. இந்த வீடு வேண்டாம், உறவு வேண்டாம், யாருமே வேண்டான்னு இலக்கியாவை கூட்டிட்டு அப்படியே போயிட்டான். என்னம்மா சொல்றீங்க? திடீர்னு அண்ணன் நம்மளை விட்டு போற அளவுக்கு என்ன நடந்துச்சு? சொல்லுங்கம்மா, எதுக்கு போனாரு? என்ன பிரச்சனை? கார்த்திக், இந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் கௌதமோட மனசை புண்படுத்திட்டாங்கப்பா. அவன் மட்டும் என்ன பண்ணுவான் பாவம், அவனால தாங்கிக்க முடியல. அதுதான் வீட்டை விட்டுட்டு போயிட்டான். யார் யாருமா அண்ணன் மனசை வேதனைப்படுத்தினது? காலையில ஐயோ, அத்தைய சொல்ல விட்டா என்னையும் சேர்த்து குற்றவாளி ஆக்கிடுவாங்களே, விடக்கூடாது. சொல்லுங்கம்மா. காலையில அந்த ஏசி ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஃபோன் பண்ணாருப்பா. பாத்தீங்களா கார்த்திக், உங்க அண்ணன் என்னென்ன பண்ணிருக்காருன்னு? என்ன நடந்துச்சு நீயாவது சொல்லு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு கார்த்திக். என்ன நடந்துச்சுன்னா, இப்ப எங்க போயிட்டு வரீங்க? அதான் சொன்னனே, கோயிலுக்கு போயிட்டு வரேன். போய் சொல்லாதீங்க. இப்ப நீங்க கோயிலுக்குலாம் போகல, என்ன எப்படி கொலை செய்யலாம்னு பிளான் பண்றதுக்காக அந்த எஸ்எஸ்கேவை பார்க்க போனீங்க. கரெக்டா? நான் எஸ்எஸ்கேவை பார்த்தது உண்மைதான். அவனை ஏண்டி கொல்ல பார்த்த? உனக்கு எப்படி சொல்ல கேளுங்க நீ. இவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இவங்க தான் என்ன கொல்ல நினைச்ச குற்றவாளி. நாங்க திட்டம் போட்டது உன்னை கொல்றதுக்காக இல்ல, இலக்கியாவை கடத்துறதுக்காக. இவளை கடத்தி எங்கேயாவது மறைச்சு வச்சுட்டு கௌதமோட அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சேன். தப்பு கணக்கு போட்டீங்க. இலக்கியாவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதும் என்ன கொல்றதும் ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கும் எனக்கும் எந்தவித உறவும் கிடையாது. என்னப்பா பண்ற? ஏய் அஞ்சலி, என்ன பைரவி இது? கௌதம், என்னப்பா இது? சொன்னா கேளு. கௌதம், கௌதம், என்னப்பா இதெல்லாம்? ஐயோ கௌதம், கௌதம், கௌதம். பாத்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு? அத்தையா?
அத்தை அண்ணனை கொல்ல பார்த்தாங்க. என்னம்மா? ஆமாப்பா, என்னால கூட நம்பவே முடியல. பைரவி கௌதம் மேல அவ்வளவு பாசமா இருப்பா. அவளா இதெல்லாம் பண்ணிருக்கான்னு நினைச்சா, அத கேட்டா நான் இலக்கியாவை கடத்துறதுக்காக தான் அப்படி போய் பேசினேன், ஆனா கௌதம கொல்ல பார்க்கலன்னு அடிச்சு சொல்றா. அது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள கௌதம் கிளம்பி போயிட்டான்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.